ஒரு புர்ஜியா ரெசிபி தான் பண்ண போகிறோம். காலையில் இது சாப்பிடும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கால்சியமும் ரொம்ப நல்லா கிடைக்கிது. நம்ம வயிறும் ஃபுல்ஃபில்லாக ஆக்குது. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கடுகு, சோம்பு, சீரகம்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அவங்களையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்களையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 50 கிராம் பட்டாணி போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு கேரட்டை துருவி அவங்களையும் சேர்த்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் தான் அவங்க வேவாங்க, அவ்வளோதான் டைமு. பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் நல்லா கொதிக்க வச்சு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிங்கன்னா பால் தனியாக, பன்னீர் தனியாக வந்துடும். இவங்கள நம்மள ஃபில்டர் பண்ணிக்கலாம். 200 ரூபா கொடுத்து ஏங்க நம்ம பன்னீர் வாங்கணும்? இதுலேயே நம்மளுக்கு ஒரு 50 கிராம் பன்னீர் கிடச்சிரும். இவங்களையும் எடுத்து நம்ம அந்த கேரட் கூட சேர்த்துடலாம். ரொம்ப கலக்காதீங்க, மைல்டாக கலருங்க. பன்னீர் தெரியணும், அப்போ தான் நம்ம பசங்க ஒத்துப்பாங்க. ரொம்ப கலக்குனீங்கன்னா பன்னீர் உடஞ்சி போயிடும். பன்னீர் போட்ட மாதிரி தெரியாது. அவ்வளோதான், நம்ம பன்னீர் புர்ஜியா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து அவங்க மேலே போட்டுட்டு பெப்பர் வந்து தூவிக்கலாம். நல்லா சூப்பராக காரமாக இருக்கும். சப்பாத்தி செஞ்சு அவங்களோட செஞ்சு சாப்பிட்லாம். இப்படியும் சாப்பிட்லாம், ரோல் பண்ணியும் கொடுக்கலாம். ஷவர்மா என்னங்க ஷவர்மா, இது மாதிரி ரோல் பண்ணி கொடுத்து பாருங்கள். நம்ம புர்ஜியா ரோல் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இவங்களாம் என்னடா சேனல் வைக்க போகிறாங்க, இவங்களாம் என்னடா செய்ய போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் இதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ.